நம்முடைய பிரதமர் அவர்களே இன்னைக்கு சேவை பண்ணும் பொழுது நாம் பிரதமரை ஒரு தனிப்பட்ட மனிதனாக கொண்டாடக்கூடாது என்பதற்காக நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து கடந்த பல வருடங்களாக இது சேவா பக்வாடா சேவை வாரமாக 17 செப்டம்பர் நம்முடைய பிரதமருடைய பிறந்த நாள் ஆரம்பித்து 2 அக்டோபர் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள் வரை 15 நாட்களும் ஒரு கட்சியினுடைய தொண்டனும் நீங்க சேவையில மட்டும்தான் இருக்கணும். இப்ப தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் எமோஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம். நம்முடைய தொண்டர்கள் யாராச்சும் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் அன்னைக்கு பிறக்கக்கூடிய அன்பு குழந்தைக்கு ஒரு மோதிரத்தை பரிசா போட்டா கூட டெல்லியிலிருந்து ஃபோன் பண்ணுவாங்க. பரிசு கொடுங்க, அந்த குழந்தைய வாழ்த்துங்க, ஆனா தனிப்பட்ட முறையில் கொடுங்க. பிரதமருடைய பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைக்கு நீங்க போய் மோதிரம் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் நீங்க செய்றீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு போன் பண்ணி அறிவுறுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய தலைவனை பார்க்கிறது என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணம். எத்தனையோ முறை தொலைபேசியில் அழைப்பார்கள், டெல்லி அலுவலகத்திலிருந்து கூப்பிடுவாங்க, நீங்க போடுங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல. அது எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க? அது எதுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நான் போட்டேன், போடுறது நல்ல விஷயம். அப்ப டெய்லி போடுவீங்களா? இன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அந்த குழந்தைய மறக்கிறீங்க. உடனே நம்முடைய கட்சிக்கு அறிவுறுத்தணும், ஓகே, அதற்கு பதிலாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை எடுங்க, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு அக்கௌண்ட் போடுங்க. சோ ஒரு தலைவன் தன்னுடைய பிறந்த நாள் விழாவில் தன்னை மட்டுமல்ல தன்னுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நாம் என்ன ஒரு செய்தி சொல்லுகின்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம். எதற்காக இன்னைக்கு நான் மேடையில் சொல்றேன்னாங்க, இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். நாத்த தலைவர்களை கொண்டாடுவது போல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கட் அவுட் வச்சு பெரிய மாலை போட்டு பால் அபிஷேகம் செய்து 2 ஆட்டை வெட்டி ரத்தத்தை மேல ஊத்தி இந்த மாதிரி எங்க தலைவரை நாம் கொண்டாடுகின்றோம். ரோட்ல மக்கள் எல்லாம் மறிச்சு பட்டாசு எதுவும் வெடிக்காம அமைதியான முறையில தொண்டர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்த தான முகாம் இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் பிளட் 2023 அது வேர்ல்ட் ரெக்கார்ட். 2024 செப்டம்பர் 17, 2023 நம்ம பீட் பண்ணி 24ல வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னைக்கு 25 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையா வரல, அதனால தான் டேட்டா சொல்லிங்க. 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ரத்த தான முகாம்ல எவ்வளவு யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்றோம். அதுவும் ஒரு உலக ரெக்கார்ட். தொண்டர்கள் சத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்கங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.